ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஃபோபிச் இந்தியா. இன்றைக்கி நான் மீஷோவில் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது ஒரு எக்ஸல் ஷீட்டு. இது ஆல்ரெடி எக்ஸலில் இருக்குது. நான் எக்ஸலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது டோட்டலி வந்து பைத்தான் ப்ளஸ் விபிஏ பிக்கர் எல்லாத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண ஒரு எக்ஸல் ஷீட்டு. இது வந்து ஒன்லி லேப்டாப்பு பிசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மொபைலில் இல்லை டேபில் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து மேக்ரோஸும் ப்ளஸ் வந்து பைத்தான் இருக்கிறதுனால அதில் ஒர்க் ஆகாது. இந்த சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல சிம்பிளாக சொல்லலாம். மீஷோவில் என்கிட்ட நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கேன். எனக்கு வந்து டெய்லி வந்து 100க்கு மேலே ஆர்டர்ஸ் வருது. எனக்கு வந்து இது என்ட்ரி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இதுக்கு ஒரு ஆள் வச்சு ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனை வச்சு நம்ம வந்து இதை என்ட்ரி போட்டுக்கிறப்போம். சேல்ஸ் என்ட்ரி, மற்ற காஸ்ட் வைஸ் எல்லாத்தையும் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு என்ட்ரி போடணும். ஏன்னா வந்து இப்போ வந்து உங்களுடைய பிஸ்னஸ்ஸு ஹியூஜாக இருந்துச்சு, 1000, 2000, 3000 உங்களுக்கு டெய்லி என்ட்ரிஸ் வருது, ஆர்டர்ஸ் வருது. இதை வந்து நீங்கள் ப்ராடக்ட்டு ப்ராப்பராக வந்து சேல்ஸ் என்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் அந்த மீஷோவில் கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுடைய என்ட்ரிஸ் நீங்கள் தனியாக போடணும், உங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அது பண்ணிக்கிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ் மேனும் பண்ணுவாங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு எல்லா கம்பெனிஸும் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அப்படி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருப்போம்ல, அது பண்ணும்போது நம்ம சேல்ஸ் என்ட்ரி எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. டெய்லி பார்த்து சேல்ஸை பார்த்து என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கணும், மிஸ் ஆகிடுது அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் இது ஈஸியான இது. இதில் வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேஷ்போர்டு, இங்கே டேஷ்போர்ட்ஸில் எல்லாருக்கும் டுடே சேல்ஸு, டுடே ஆர்டர்ஸு, இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் பைத்தானில் இருக்கனால வந்து இன்றைக்கி டேட்டு, அதாவது சிஸ்டத்தில் இன்றைக்கி டேட் என்ன இருக்கோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி தான் இங்கே வந்து டுடே சேல்ஸு காட்டும். ஓகேவா? அதே மாதிரி மந்த்தும் ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகும். ரிப்போர்ட்ஸ் மந்த்லி எடுத்துக்கலாம். டுடே டோட்டல் குவான்டிட்டி, இது டோட்டல் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டு, ஆவரேஜ் வேல்யூ, நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் இந்த மாதம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் பண்ணலாம். பே அவுட் வந்து நம்ம வந்து நான் இதில் செட் பண்ணியிருக்கிறது வீக்லி பே அவுட்டு. இது வந்து கிரெடிட்ஸில் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ பே அவுட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன், நம்ம மன திருப்திக்கு இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம், இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் செட் பண்ணுறதுக்காக ஒரு பே அவுட் கால்குலேஷனு. அப்புறம் மற்றது எல்லாமே இப்போ வந்து இதில் வந்து டேஷ்போர்டு, இது சேல்ஸ் என்ட்ரி இருக்குது பாருங்கள். சேல்ஸ் என்ட்ரியில் நான் ஒன்றும் இல்லை, ஜீரோவாக இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு 2 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். இப்போ முறுக்கு ப்ரெஸ்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒன்று, ஒரு ப்ரீமியம் கிளாஸ் வாட்டர் பாட்டில் ஒன்று போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கு வந்து எஸ்கியூ, இதுதான் எஸ்கியூ. இந்த எஸ்கியூ நீங்கள் போட்டிருப்பீங்க, இல்லை உங்கள் மீஷோவுடைய ப்ராடக்ட் எஸ்கியூ உங்கள் ப்ராடக்ட்டில் பார்த்தா தெரியும். அதோடைய எஸ்கியூ எடுத்து நீங்கள் இது வந்து மேனுவலாக நீங்கள் இன்ஸ்டால் போடணும். இது ஒன் டைம் போட்டால் போதும். மேனுவலாக நீங்கள் இதில் போட்டுக்கணும். இது அதோடைய ஹெச்எஸ்என் கோடு என்ன அது மேனுவலாக நீங்கள் போட்டுக்கணும். ஜிஎஸ்டி ரேட் அதுக்கு மேனுவலாக போட்டுக்கணும். அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு நீங்கள் மேனுவலாக போட்டுக்கணும். இந்த கரண்ட் ஸ்டாக்கை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இது வந்து கால்குலேஷனில் இருக்குது, பார்த்தா தெரியுதா? கால்குலேஷன் இருக்குது. ஸோ கரண்ட் ஸ்டாக்கை டச் பண்ணக்கூடாது. கேஜி என்ன கேஜி, அதோடைய வெயிட்டு, வித்து, லென்த்து, கெப்பாசிட்டி, தேவையான கெப்பாசிட்டி போட்டுக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அடுத்த உங்களுக்கு வர்ற போகிற ரிப்போர்ட்டில் சேல்ஸ் நடந்து அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு இது பேஸ் பண்ணி வரும். ஏன்னா மீஷோ கமிஷன் 0 இருந்தாலும் 18% ஜிஎஸ்டி டேக்ஸஸ் பிடிக்கும். டேக்ஸபிள் வேல்யூ உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து, ப்ளஸ்ஸு உங்களுடைய வெயிட்டு பொறுத்து, சைஸை பொறுத்து, ஹைட்டு பொறுத்து, அந்த பாக்ஸுடைய இதை பொறுத்து உங்களுக்கு வந்து வேரியேஷன் மாறும் ப்ரைஸ் அமௌண்ட்டு, எந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ லொக்கேஷன் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுடைய சேல்ஸ் என்ட்ரியில். அதை பேஸ் பண்ணி இது வந்து கால்குலேஷன் பண்ணி நமக்கு செட்டில்மெண்ட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த இன்புட்டில் நம்ம இதெல்லாம் ஒன் டைம் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ஒன் டைம் நீங்கள் என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். எப்படி நீங்கள் மீஷோவில் லிஸ்டிங் போடும்போது போடுவீங்களோ அதே மாதிரி இதை ஒன் டைம் என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக், நான் சும்மா 100 போட்டுருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் வாங்குறீங்க அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கை நீங்கள் என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க. இது ஒன்லி ஒன் டைம் என்ட்ரி தான். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் மாஸ்டர் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டில் எல்லாமே 0 இருக்கும். வீக்லி எல்லாமே 0. இதுதான் சொன்னாங்க வீக்லி பே அவுட்டு. இப்போ இது வீக்லி பே அவுட்னா என்ன சேல்ஸ் வந்திருக்கோ அதோடைய என்ட்ரி இங்கே ரிப்பீட் ஆகும். பட் ஆனால் சேல்ஸ் கவுண்ட் ஆகாது. நம்ம யூனிட் ப்ரைஸுடைய காஸ்ட் ப்ரைஸ் கவுண்ட் ஆகும். இப்போ டோட்டல் 2 யூனிட்ஸ் 2 சேல் ஆச்சுன்னா 2 யூனிட்ஸ்க்கு காஸ்ட் எவ்வளோ, இதில் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, இது வந்து டோட்டலாக கவுண்ட் ஆகி வீக்லி இவ்வளோ பேமெண்ட் ஆகும். இது ஒரு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஓகே, வீக்லி நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சப்ளையர்ஸ்க்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதுலேயும் கஸ்டமைஸ் பண்ணலாம். எந்தெந்த சப்ளையர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும், மந்த்லி கொடுக்கணும், வீக்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய சப்ளையர்ஸ் பே போட்டு வீக்லி மந்த்லின்னு மாற்றிக்கலாம். அதுக்கும் நம்ம நோட்டிஃபிகேஷன் எனக்கு வாட்ஸ்அப்பில் வரணும், அதையும் நம்ம பில் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக நம்ம பண்ணி வாட்ஸ்அப்பில் 3 days 4 daysக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸல்லேருந்து நம்ம பண்ணி நமக்கு ஃப்ரீயாக அது பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் லாக் இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து ஒன்லி என்ட்ரி மட்டும் பேச போகிறோம். இப்போ எனக்கு என்ட்ரி உடனே நடக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு 50 என்ட்ரி 200 என்ட்ரி இருக்குது, 1000 என்ட்ரி இருக்குது, நான் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்க மாட்டேன், மொத்தமாக ஒரே ஷாட்டில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ நீங்கள் மீஷோவில் நீங்கள் பேஸ்லிப் பிரிண்ட் பண்ணுவீங்கள்ல அந்த பிடிஎஃப்பை, அதை மட்டும் நீங்கள் ஃபோல்டராக நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணி அந்த ரெசிப்ட் வரும், டெலிவரி ரெசிப்ட்டு, அந்த ரெசிப்டை பிடிஎஃபாக வரும், அதை வந்து ஸ்டிக் பண்ணுவீங்கல்ல அந்த பாக்ஸ் மேலே ஸ்டிக் பண்ணுவீங்க. அந்த ரெசிப்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு ஃபைலை ப்ராப்பராக. 2 times 3 times சேவ் பண்ணிட்டீங்க தெரியாமல் பை மிஸ்டேக், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக இது செக் பண்ணி டூப்ளிகேட் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். பட் ஆனால் சேவ் பண்ணணும். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஸ்லிப்பை மட்டும் நீங்கள் வச்சுருந்த பிடிஎஃப் ஃபைலை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இம்போர்ட் மீஷோ ஆர்டர்ஸ் இருக்குல்ல, இதில் போய் போனீங்கன்னா இதில் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, டவுன்லோடில் இருக்கும். இப்போ டவுன்லோடில் என்கிட்ட ஒரு 500 கிட்டே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டீங்க, ஓப்பன் கொடுத்துட்டீங்க. ஓப்பன் கொடுத்தா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்ம என்ட்ரி ஃபினிஷ். இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துடும். 2 times 3 times உள்ள ஒரு டபுள் ஆர்டர் ஆயிடுச்சு அது அப்படின்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக சொல்லுங்கள். 2 times 3 times நீங்கள் சேம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, அது கவுண்ட் ஆகாது. ஒரு டைம் தான் கவுண்ட் ஆகும். ஏன்னா ஆர்டர் எஸ்கியூ சேமாக இருந்தாலும் எவ்ரி ஆர்டருக்கு ஆர்டர் ஐடி டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஆர்டர் ஐடி பேஸ் பண்ணி தான் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு ரிட்டன் திரும்ப கரெக்டான சேல்ஸ் என்ட்ரி அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துறேன். இப்போ நான் நிறைய 200+ மேலே கொடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் லோடிங் ஆகுது. 100 50 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக நடக்கும். இல்லை நான் டைமில் மொத்தம் போட்டுட்டு போட்டுருவேன் 20 minutes 10 minutesல இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடும். இப்போ பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் என்ன போட்டிருக்குன்னா செலக்ட் 184 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஆர்டர் வந்து 243 ப்ரொசீஜர் ஆகிருக்கு. அதில் வந்து நியூ ஆர்டர் வந்து 65, டூப்ளிகேட் வந்து 138 டூப்ளிகேட் இருக்குது. அதில் எஸ்கியூ வந்து 4 எஸ்கியூ, 4 எஸ்கியூ இருந்தால் மொத்தம் 4 எஸ்கியூ இருக்குது அன்னோன். இதாவது என்ன என்ட்ரி இல்லாமல் இருக்குது. ப்ராடக்ட் மாஸ்டரில் இந்த என்ட்ரி போடல எஸ்கியூ. ஸோ இந்த என்ட்ரி போட்டோன்னா இந்த ஆர்டரும் நமக்கு சேவ் ஆயிரும். ஸோ எல்லா ஆர்டரும் நம்ம எஸ்கியூ ப்ராடக்ட் மாஸ்டரில் போட்டிருக்கணும். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய மீஷோ லிஸ்டிங்கில் போய் அதோடைய எஸ்கியூ எவ்ரி எஸ்கியூவும் போட்டு அதோடைய ப்ராடக்ட் மாஸ்டரை நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இதை பிளைண்ட்லி நீங்கள் என்ட்ரி அடிக்க ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா இங்கே சொல்லிடும் எஸ்கியூ, இப்போ எந்த எஸ்கியூன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம எடிட் பண்ணலாம், பட் ஆனால் அந்தளவுக்கு எக்ஸலை பெருசு பண்ண வேணான்னு நான் பண்ணலை. ஓகேவா? இப்போ எரர் 36 இருக்குது. எரர் 36னா அந்த ரீஎன்ட்ரி டபுள் என்ட்ரி எஸ்கியூ இல்லாமல் இருக்கிறது 36 மொத்தம் எரர். ஓகே சொல்லணும்டா முடிஞ்சு. இப்போ சேல்ஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் என்ட்ரி எல்லாம் வந்துடும். ஸோ குவான்டிட்டி பேஸு எல்லாமே எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, சோல்டு அமௌண்ட்டு, எந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கு அப்படின்னு எல்லா என்ட்ரியும் வந்துடும். கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எங்கே போயிருக்கு அப்படின்னு. இது எதுக்கு கஸ்டமர் டிஸ்ட்ரிக் எங்கே போயிருக்குன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளுடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டுடைய ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ உண்டு இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ப்ராடக்ட்டு செட்டில்மெண்ட் எவ்வளோ வர போகுது இது தெரிஞ்சிடும். இப்போ டேஷ்போர்டில் பார்த்தா தெரியும். இப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 6103 ஆயிருக்கு. டோட்டல் ஆர்டர் 19 வந்திருக்கு, கவுண்டிங் 19 நடந்திருக்கு. கரெக்டு. எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் 1583. இதில் ஆவரேஜாக வந்து நம்ம 321 ரூபா ஆவரேஜ் வேல்யூ. இது சும்மா சொல்கிறோம். இது வந்து நம்ம வந்து பே அவுட் 4908 4908 ரூபா வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும் வீக்லி. இது வந்து சும்மா ஒரு எனக்கு தேவைன்னு போட்டிருக்கேன். தேவையில்லாத மற்றவங்களுக்கு தேவையில்லை, நான் எல்லாமே பேமெண்ட் பண்ணி தான் வாங்குகிறேன் ப்ராடக்ட்ஸ்னால் இது பெரிய யூஸ்ஃபுல் இல்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். லாஸ்ட் மந்த் எவ்வளோ இல்லை இது டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ மெயினாக இது இருக்குன்னா நம்ம வந்து ஒன் டைம் என்ட்ரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ப்ராடக்ட்டில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஸ் ஆயிரும். இப்போ 100 இருந்துச்சு 37, இப்போ எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும்.
இதில் 98, இப்போ 2 சேலாக இருக்குது இப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இவ்வளோதான். இது வேறு என்ன இதில் இருக்குது? ஓகே, வீக்லி